பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஹிந்திக்கு வக்காலத்து வாங்கிய பாஜகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் பதிலடி கொடுத்துள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரத்தை திமுக அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது. இதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் ரயில் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டங்களை திமுகவினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். அவர்கள் மீது வழக்குகள் பாய்ந்து வருகின்றன. இந்த நிலையில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்தால் வடமாநில மக்கள் எப்படி ஊர் பெயரை தெரிந்து கொள்வார்கள் என பாஜகவினர் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழர்கள் வடமாநிலங்களுக்கு செல்லும் போது எப்படி அறிந்து கொள்கிறார்களோ அதே போல் வடமாநிலத்தவர்களும் இங்கு அறிந்து கொள்வார்கள் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு ஒரு எம்பி சீட் கூட குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்த அவர் கோவை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாஜக மாநகர அலுவலகத்தை திறந்து வைத்தார். பாஜக நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா, மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு ஒரு எம்பி சீட் கூட குறையாது என்றும் விகிதாச்சார அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் நிதி வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருவதாகவும் அமித்ஷா விமர்சித்தார். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிப்பது அநீதி என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு தமிழகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை எந்த அளவிற்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவிற்கு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்ததை செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், திமுக அரசையும் மத்திய பாஜக அரசையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். முக்கிய விவகாரங்களில் திமுகவும் பாஜகவும் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் போல வாட்ஸ்அப்பில் விளையாடி வருவதாகவும் குறிப்பிட்ட விஜய், வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என குறிப்பிட்டார். திமுக பாஜகவின் ஏமாற்று வேலைகள் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் விஜய் சந்தேகம் தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பை திமுக பன்னெடுங்காலமாக எதிர்த்து வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தாவேக ஆண்டு விழாவில் திமுகவை விமர்சனம் செய்த நடிகர் விஜய்க்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவில் யாரும் பண்ணையாளர்களாக ஆகவில்லை என்று குறிப்பிட்ட டி.கே.எஸ். இளங்கோவன், திமுகவை பொறுத்தவரை மக்களுக்காகவும் கொள்கைக்காகவும் போராடி இருக்கிறோமே தவிர தேர்தல் கூட எங்களுக்கு 2வது தான் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தேர்தல் வெற்றி தோல்விகள் பற்றி கவலைப்பட்ட கட்சி இல்லை என்றும் டி.கே.எஸ். இளங்கோவன் ஆணித்தரமாக குறிப்பிட்டார். மேடையில் வீரவசனம் பேசும் நடிகர் விஜய் தனது வாழ்க்கையில் அதுபோல் நடக்கிறதா என அண்ணாமலை வினவியுள்ளார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசும் விஜய் தனது பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை வழங்கிவிட்டு தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு இருமொழி போதும் என்கிறாரே, இது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் பேசிய டயலாக்கை அண்ணாமலை மாற்றி பேசியுள்ளார். ப்ரோ, ஒய் ஆர் யூ டெல்லிங் லைஸ் ப்ரோ? அதாவது, நீங்க போய் பொய் சொல்லலாமா என குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்துவதில் சட்ட சிக்கல்கள் எழலாம் என ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யு லலித் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் இந்த கருத்தை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நிதானமாக நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தினார். சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் குறையும் சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் எழலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் மாநிலங்களவை எம்பியாக நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் கணவர் சூர்யாவை விட நடிகர் விஜய் சிறந்த கணவர் என விஜய் ரசிகர் ஒருவர் குறிப்பிட்டிருந்ததற்கு நடுமண்டையில் அடித்தது போன்று ஜோதிகா பதில் அளித்துள்ளார். அவ்வாறு அந்த வாசகர் குறிப்பிட்டிருந்த வாசகத்திற்கு அருகே சிரிப்பு ஸ்மைலியை போட்டு சத்தம் இல்லாமல் ஜோதிகா பதிலடி கொடுத்துள்ளார். IPL போட்டி மார்ச் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள CSK அணியின் தோனி சென்னை வந்துள்ளார். இருபுறமும் பலத்த பாதுகாப்புடன் போலீசார் புடை சூழ வந்த தோனியை ஐ லவ் யூ தல என்னும் முழங்கி ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் ஒன் லாஸ்ட் டைம் என்ற வாசகத்துடன் தோனி டி-ஷர்ட் அணிந்திருப்பது ரசிகர்களை கவலை அடைய செய்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்னும் நாளை மறுநாள் தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மார்ச் 1ஆம் தேதி குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மகா கும்பமேளாவில் 62 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் புனித நீராடி உள்ள நிலையில் நிறைவு நாளான இன்று 81 லட்சம் பேர் குவிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது. குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிரபலங்கள் என கோடிக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். ஏற்கனவே 62 கோடி பேர் நீராடிய நிலையில் நிறைவு நாளான இன்று 81 லட்சம் பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. சிவனை போற்றி வழிபடும் மகா சிவராத்திரி விழா சிவாலயங்களில் களை கட்டியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மக்கள் இரவு நேரம் கண்விழித்து சிவனை வழிபடுகின்றனர். சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிவனுக்கு ஏற்ற உகந்த வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் 9 சிவாலயங்களில் அரசு அறநிலையத்துறை சார்பில் மகா சிவராத்திரி விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.